Hi friends, welcome to JSJ Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற 5 different sentenceக்கு தான் மீனிங் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நம்புறவங்களுக்கு நான் என்னோட உயிரையும் கொடுப்பேன். இதெல்லாம் நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்கள். இதுக்கெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இப்ப நம்ம ஒரு கிராமர் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம்னா அது கிராமட்டிக்கலா நம்ம கரெக்டா தூய தமிழ்ல என்ன பேசுவோமோ அதுக்கான சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. இதே பாத்தீங்கன்னா நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்களுக்கு பேசுற வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் மீனிங் தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. என்ன நம்புறவங்களுக்கு நான் என்னோட உயிரையும் கொடுப்பேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I can sacrifice அதாவது நான் தியாகம் பண்ணுவேன், உயிரையும் கொடுப்பேன் அப்படின்றது உயிரையும் தியாகம் பண்ணுவேன்ற மீனிங் தானே. சோ அதனால நான் வந்துட்டு I can sacrifice even my life, என் லைஃபா இருந்தாலும் என் உயிரையும் நான் என்ன பண்ணுவேன், தியாகம் பண்ணுவேன். அதுதான் கொடுப்பேன் அப்படின்றது தியாகம் தானே. அப்போ கொடுப்பேன் அப்படின்றது தியாகத்தை குறிக்கிறதுனால I can sacrifice even my life, என்னுடைய உயிரையும் நான் தருவேன். யாருக்கு? for those who believe me, என்னை நம்புறவங்களுக்கு, என்னை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு என் உயிரையும் நான் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். ஓகேங்களா? அப்படியே தமிழ்ல சொல்லணும்னா இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? என்ன நம்புறவங்களுக்கு நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னா கொடுக்கறதா? தியாகம் பண்றது. கரெக்டா தூய தமிழ்ல சொல்லணும்னா நம்ம தியாகம் பண்றோம், உயிரை தியாகம் பண்றோம். அதைத்தான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I can sacrificeனா தியாகம் பண்றது. ஈவன் மை லைஃப், என்னுடைய உயிரையும் நான் தியாகம் பண்றேன். for those who believe me, யார் எனக்கு என்ன நம்புறவங்களுக்கு, என்ன நம்புறவங்களை நான் இந்த நம்புறவங்களுக்கு உயிரையும் தியாகம் பண்ணுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிடிவாதமாக இருக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட். செய்யாதே, இருக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் பி. இருக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் பி. ஓகேங்களா? ஸ்டபனா இருக்காது, அதாவது பிடிவாதமா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டபனா இருக்கக்கூடாது. ஸ்டபன் அப்படின்றது பிடிவாதம். ஓகேங்களா? பிடிவாதமா இருக்காதே, ஸ்டபனா இருக்காதே. டோன்ட் பி ஸ்டபன், பிடிவாதமாக இருக்காதே. சுவர் மீது சாயாதே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இப்போ செய்யாத, தொடாத அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா டோன்ட். ஓகேங்களா? டோன்ட் லீன். இப்ப லீன் பண்ணிட்டு இருக்கிறதுனா சாஞ்சிட்டு இருக்கிறது. டோன்ட் லீன்னா சாயாம இருக்கிறது. ஓகேங்களா? சாயாதே அப்படின்றதுக்கு டோன்ட் லீன். பேசாதே, இப்ப டாக்னா பேசுறது. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதே. ஓகேங்களா? சோ ஆப்போசிட்டா சொல்ற அந்த நெகட்டிவா சொல்ற வேர்டிங்ஸ்க்குலாம் நம்ம என்ன சொல்லணும்? டோன்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சாயாதே, டோன்ட் லீன் அகெயின்ஸ்ட் தி வால். சுவர் மீது சாயாதே, அகெயின்ஸ்ட் தி வால். Don't lean against the wall. சுவர் மீது சாயாதே. நெக்ஸ்ட் பட்டன் போடு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டன் அப் யுவர் ஷர்ட். பட்டன் அப் யுவர் ஷர்ட். பட்டன் அப் யுவர் ஷர்ட். பட்டன் போடு அப்படின்றதுக்கு பட்டன் அப் யுவர் ஷர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவன் என்ன சிரிக்க வைக்கிறான். அவன் என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம சொல்லுவோம்ல, இவன் என்ன ரொம்ப சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா, என்ன சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்படி சொல்லுவோம்ல. அதே எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹி. அவன்னா ஹி. சிரிக்க வைக்கிறான் அப்படின்றதுக்கு மேக்ஸ் மீ லாஃப். ஹி மேக்ஸ் மீ லாஃப். ஹி மேக்ஸ் மீ லாஃப். அவன் என்ன சிரிக்க வைக்கிறான் அப்படின்றதுக்கு he makes me laugh. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனல்ல என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறேன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச், கட்டுரை, பேச்சு போட்டிக்கான கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் அதுல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.